வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சராக இருந்த செல்லூர் ராஜு அவர்கள் பதவிற்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துவிட்டதா? அதிமுகவிலிருந்து நீக்க வேண்டும் டெல்லி மேலிடம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பே அதிமுகவிற்கு அழுத்தத்தை கொடுத்து வருகிறது. மிகப்பெரிய ஒரு சிக்கலில் தற்பொழுது செல்லூர் ராஜு அவர்கள் இருக்கிறார். அண்ணாமலை அவர்களை பற்றி தற்பொழுது மேடையில் பேசியது தற்பொழுது வைரலாக இணையம் முழுவதுமாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிமுக அழிந்து கொண்டே வருகிறது என்று அண்ணாமலை அவர்கள் கூறியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக, நாங்கள் உங்களிடம் தோற்றால் நாங்கள் தூக்கு போட்டு செத்துவிடுவோம் என்பதற்கேற்ப செல்லூர் ராஜு அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் அண்ணாமலை அவர்களை பற்றி சில வார்த்தைகளும் மேடையில் பேசியதால் பாஜகவினர்கள் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது புகார் ஒன்றும் அளித்திருக்கிறார்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய பழைய வழக்குகள் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படும். ஏற்கனவே டெண்டர் ஊழல் முறைகேடு போன்ற 4 வழக்கில் எடப்பாடி பழனிசாமியின் பெயர் தற்பொழுது வரை விசாரணையில் தான் இருக்கிறது. செல்லூர் ராஜு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியே இது அமையுமா? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செல்லூர் ராஜு அவர்களுக்கும் இடையே சிறிய மோதலும் இருந்தது. மதுரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பேசியிருந்தார். மதுரையில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு காரணம் சரியான தலைமை இல்லாததுதான் என்பதை செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசியிருந்ததும் இதற்கு மிக முக்கியமான எதிர்ப்பாக பார்க்கப்படுகிறது. உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லூர் ராஜு அவர்களை சந்தித்து பேச உள்ளதாக தகவல் ஒன்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களை கட்சியிலிருந்தும் சில முக்கியமான பதவிகளிலிருந்தும் பறிக்கப்பட உள்ளதாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அண்ணாமலை அவர்களை பற்றி பேசியதற்காகத்தான் இந்த தண்டனையா, அல்லது மதுரையில் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது அதிமுகவில் சிறந்த தலைமை இல்லை என்பதை பற்றி பேசியதற்காகத்தான் இந்த தண்டனையா என்பது தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் விவாதங்களாகவே பேசப்பட்டு வருகிறது. செல்லூர் ராஜு அவர்கள் நிச்சயமாக அதிமுக தேய்வடைந்து கொண்டிருக்கிறது என்று அண்ணாமலை அவர்கள் கூறியது மிகப்பெரிய தவறு என்பதை அண்ணாமலை அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதிமுகவின் காலடியில்தான் பாஜக இருக்குமே தவிர பாஜகவின் காலடியில் அதிமுக ஒருபோதும் இருக்காது என்று செல்லூர் ராஜு அவர்கள் கூறியது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.